ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அமைதி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் தாய் அழகம்மாவிற்கு புண்ணியாக வாசன கர்மாக்கள் எதுவும் தேவையில்லை, ஏனெனில் அவள் எங்குமாய் யாவுமாய் ஆனாளே அன்றி மரணமடையவில்லை எனவும், மேலும் வீடு பேறு பெற்ற ஒரு பெண் துறவியின் உடலை அடக்கம் செய்ய வேண்டுமே தவிர எரிக்கக்கூடாது என்றும், மலை அடிவாரத்திலேயே பாலி தீர்த்தத்தின் அருகிலே சமாதி வைக்கலாம், காலையில் எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று கூறி எந்தவித துக்க உணர்ச்சியும் இல்லாமல் இயல்பாக அமைதியுடன் மிக தெளிவுடன் அனைவரையும் பகவான் சாப்பிட அழைத்ததை கண்டு எல்லோரும் அதிர்ச்சிக்கும் வியப்பிற்கும் உள்ளானதை கண்டோம். நமக்கு வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் உள்ள விஷயம் பகவானுக்கு இயல்பாகவும் சாதாரணமாகவும் தோன்ற காரணம், நாம் மனித நிலையில் நின்று காண்கிறோம், பகவானோ மகான் நிலையில் காண்கிறார். பகவான் தாயார் மறைவு கண்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்றுதான் கேள்விப்படுகிறோம். ஏனெனில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து துன்பங்களை அனுபவிப்பதிலிருந்து நிரந்தர விடுதலை பெற்று பிறவா நிலையை அல்லவா தாயாருக்கு இறைவன் அருளால் பெற்று தந்துள்ளார். இது அழகம்மாவிற்கு மகன் மூலம் கிடைத்த பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டங்களில் எத்தனையோ பேர் பெற்றோரை பாரமாக கருதி முதியோர் இல்லங்களிலும் அனாதை இல்லங்களிலும் அதையும் தாண்டி நடுத்தருவில் நிர்கதியாக அலைய விட்டுவிட்டு தன் சுகமே பெரிது என்றெண்ணி வாழும் இதே மண்ணில்தான் தாயின் இறுதி ஆசை, அதாவது தன் மகன் கையில்தான் தன் உயிர் பிரிய வேண்டும் என்ற அழகம்மாவின் ஆசையை இறைவன் அருளால் அவள் விரும்பிய வண்ணமே நிறைவேற்றி அவளை இறைவனோடு சங்கமிக்கச் செய்ததை தெரிந்து கொள்ளும் நாம், இனியாவது பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது நம் தார்மீக கடன் என்று எண்ணி செயல்படும்போது நம் பிள்ளைகளும் நம்மை பின்பற்றி நம்மை மகிழ வைக்க மாட்டார்களா என்ன? ஏனெனில் எதை விதைக்கிறோமோ அதையேதான் அறுவடை செய்வோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த பகுதியில் மாத்ருபூதேஸ்வரர் ஆலயம் எப்படி நிறுவப்பட்டது என்பதைத்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பகுதி 53. மாத்ருபூதேஸ்வரர் ஆலயம். அன்னை அழகம்மாவின் பூத உடல் பாலி தீர்த்தத்தின் அருகில் சமாதி வைக்கப்பட்டு அதன் மீது ஆலயமும் எழுப்பப்பட்டு விட்டது. இது நடந்து 2 மாதங்கள் கடந்துவிட்டன. அழகம்மாவின் கடைசி பிள்ளை நாகசுந்தரம் நிரஞ்சானந்தா என்ற சாதுவாகி காஷாயம் தரித்து பகவானுக்கு சேவை செய்து வந்தவர் அன்னையின் மறைவுக்கு பிறகு ஆலயப் பணியில் முழுமையாக ஈடுபடலானார். ஆசிரமவாசிகளால் சின்ன சுவாமி என்று அன்போடு அழைக்கப்பட்ட அவர் காலையிலேயே ஆலயப்பணி முடித்து திருப்படியில் அமர்ந்து, அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய், எனக்கோர் குறையுண்டோ, குறையும் குணமும் நீ அல்லால், எண்ணேன் இவற்றை என்னுயிரே, எண்ணம் எதுவோ அது செய்வாய், கண்ணே உன்றன் கழலிணையில் காதல் பெருக்கே தருவாயே என்று இனிமையாக பாடிக்கொண்டிருந்தார். வெகு நாட்களுக்கு பிறகு அப்போது பாடலை கேட்டபடி அங்கு வந்த சிவப்பிரகாசம் பிள்ளை, அருமை அருமை, பகவான் அருளிய அருணாச்சல நவமணி மாலையை அற்புதமாக பாடினீர்கள் சின்ன சுவாமி என்று அவரை பாராட்டினார். சின்ன சுவாமி மகிழ்ச்சியோடு, வாருங்கள் சிவப்பிரகாசம் பிள்ளை, இப்படி உட்காருங்கள் என்றார். சிவப்பிரகாசம் பிள்ளை அவர் அருகில் உட்கார்ந்தார். உங்களை பார்த்து வெகு நாட்கள் ஆயிற்று, அம்மா சமாதி என்று கூட நீங்கள் ஆசிரமத்து பக்கம் வரவில்லையே என்றார் சின்ன சுவாமி. அது கேட்டு பிள்ளையின் முகத்தில் பெரும் வருத்தம் தோன்றியது. அவர், அதுதான் எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. முக்கியமான வேலை விஷயமாக தூரத்து வெளியூர் போய் 2 மாதத்துக்கு மேல் தங்கிவிட்டேன். அங்கு செய்தி எட்டவில்லை. இன்று காலையில் தான் வந்தேன். செய்தியை கேள்விப்பட்டதும் துடிதுடித்து போனேன். அம்மாவின் சமாதி கோயிலை தரிசிக்க வேண்டுமென்று தான் உடனே ஓடி வந்தேன் என்றார் குரல் தழைய. உங்களுக்கு மட்டுமல்ல, இப்படி நிறைய பேருக்கு செய்தி எட்டாத நிலையாகிவிட்டது. பகவான் அம்மாவின் சமாதி சம்ஸ்காரத்தை அதிகமாக விளம்பரப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்படியிருந்தும் இந்த பாலி தீர்த்தத்தின் அருகே
ஒரு பெரும் கூட்டமே திரண்டுவிட்டது என்று அவருக்கு ஆறுதலாக விவரத்தை சொன்னார் சின்னசுவாமி. அன்னையின் மறைவு பகவானை வேதனைப்படுத்தியிருக்குமே என்ற நினைவு சட்டென்று அப்போது வரவும் பிள்ளை, பகவான் அன்னையின் மேல் மிகுந்த அன்பு வைத்திருந்தார், இந்த துக்கத்தை எப்படி அவர் தாங்கிக் கொண்டார் என்று வாஞ்சையோடு கேட்டார். அம்மா தானே தன்மயமானாள் என்பதில் பகவானுக்கு பரம சந்தோஷம். அதனால் தாமும் துக்கப்படவில்லை, மற்றவர்கள் துக்கப்படுவதற்கும் சம்மதிக்கவில்லை. சின்னசுவாமி சொன்னதை கேட்டு அப்படியா என்று ஆச்சரியப்பட்டார் பிள்ளை. அவரது வியப்பு நீங்கும் முன் மேலும் சொன்னார் சின்னசுவாமி. ஆமாம், அதனால்தான் பகவான் அம்மாவின் சமாதி காரியங்களுக்கு ஆதரவு அளித்தார். பக்தர்களோடு தாமும் தோள் கொடுத்து அன்னையின் உடலை பகவான் ஆசிரமத்திலிருந்து இறக்கி இங்கே கொண்டு வந்தார். ஸ்தலத்தை கல் முள் இல்லாமல் சுத்தி செய்தார்கள். தங்கை அலமேலு, அவள் கணவர் பிச்சுவையர், பேரன் வெங்கடராமன் ஆகிய கிட்டிய பந்துக்களும் வந்திருந்தார்கள். பகவான் கூறியபடி திருமூலர் திருமந்திரத்தில் கண்டுள்ள விதிமுறைகளுக்கு இணங்க சமாதி அமைக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவில் அபிஷேகமும் நைவேத்தியமும் ஆராத்தியமாக அம்மாவுக்கு பூஜை நடந்தது. புனித உடலும் ஒரு துணிப்பையில் வைக்கப்பட்ட பின் பகவான் அதில் கை நிறைய திருநூறும் கற்பூரமும் உப்பும் சொரிந்தார். பிறகு மற்றவர்களும் அவ்வாறே செய்தார்கள். உடலதை இறக்கிய சமாதி குழியும் விபூதி வில்வ பத்திரங்கள் முதலியவற்றால் நிரப்பப்பட்டது. குழியின் வாய் சமன் செய்து கல்லால் மூடப்பட்டு அதன் மீது லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது கேட்டு பின்னும் வியப்படைந்த சிவப்பிரகாசம் பிள்ளை, அம்மாவின் சமாதி ஆலயத்திற்கு பகவான் ஆதரவு அளித்திருக்கிறார். அடடா, அன்னையின் பெருமை அளவிடற்கரியது என்று மனம் பூரித்தார். பிள்ளைவாள், பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்திற்கு நம் காவிய கண்ட கணபதி முனிவர் மாத்ருபூதேஸ்வரர் என்று அழகாக நாமகரணம் சூட்டிவிட்டார். அழகாக மட்டுமல்ல, பொருத்தமாகவும் முனிவர் பெயர் வைத்திருக்கிறார். மாத்ருபூதேஸ்வரர் என்றாலே தாயுமானவர் என்பதுதானே பொருள் என்று பாராட்டினார் பிள்ளை. லிங்கத்துக்கு நாமகரணம் சூட்டப்பட்ட பிறகு நைவேத்தியம் ஆராத்திகளோடு வழிபாடு நடந்து மதியத்தில் சடங்குகள் எல்லாம் முடிந்தன. பகவான் அதோடு நிற்கவில்லை. சொல்லுங்கள் சின்னசுவாமி, ஆர்வத்தோடு கேட்டார் பிள்ளை. ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவதற்காக பலாகொத்து தோப்பில் செய்திருந்த ஏற்பாடுகளை மேற்பார்க்க பகவானே நேரில் சென்றார். கூட்டமான கூட்டம். அந்த அரைக்கால் மைல் செல்வதற்கே பகவானுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அப்புறம் எல்லோருக்கும் திருப்தியாக அன்னதானம் செய்துவிட்டு பகவான் ஆசிரமத்திற்கு திரும்பிவிட்டார். மறுநாளும் சமாதி பூஜை நடந்தது. 10ஆம் நாளன்று பகவான் மேற்பார்வையில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. அன்று 1000 பேருக்கு மேல் பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்தர்கள் செய்த முடிவுப்படி மண்டல பூஜையாக 48 நாட்கள் வரை நடத்தினார்கள். பூர்த்தி நாளன்று அதிவிசேஷமாக ஒன்று நிகழ்ந்தது. சொல்லுங்கள் சுவாமி. பிள்ளையின் குரலில் ஆர்வம் பொங்கியது. அன்று வரை அபிஷேகத்துக்காக பாலி தீர்த்தத்திலிருந்து நீர் கொண்டு வந்தார்கள். அன்றைக்கோ அன்னையின் சமாதி ஆலயத்துக்கு பக்கத்தில் அதோ தெரிகிறது பாருங்கள் ஒரு கிணறு என்று சின்னசுவாமி அவருக்கு கிணற்றை காட்டினார். கிணற்றை பார்த்துவிட்டு ஆமாம் என்றார் பிள்ளை. அப்போது அது ஒரு சிறு பள்ளமாக இருந்தது. அதில் தெள்ளிய நீர் நிறைந்திருப்பதை கண்டார்கள். ஆராய்ந்து பார்த்ததில் அங்கு ஒரு நன்னீர் ஊற்று இருப்பதாக தெரிந்தது. பகவானும் ஆராய்ந்து பார்த்து அங்கு ஆழமாக தோண்ட பணித்தார். அப்படியே செய்ய கங்கா பவானி பொங்கி வந்தாள். உடனே பிள்ளை ஆஹா, அற்புதம் அற்புதம் என்று மெய் சிலிர்த்தார். பிற்பாடு அந்த இடத்தில் ஒரு கிணறு எடுக்கப்பட்டது. அதுதான் அதுவே வற்றாத ஜீவ ஊற்றாக இப்போது சமாதி ஆலயத்துக்கு நீர் வழங்கி வருகிறது. பகவானும் அன்னையும் ஜீவன் ஜீவித ஊற்றல்லவா? அதுதான் இந்த அதிசயம் நிகழ்ந்தது என்று சத்தியவாக்கு முடிந்தார் பிள்ளை. மேலும் தொடர்ந்தார் சின்னசுவாமி. நித்திய பூஜைக்காக தினந்தோறும் கந்தாசிரமத்திலிருந்து இங்கே வந்து போவதற்கு எனக்கு சிரமமாக இருந்தது என்ற சின்னசுவாமி, அதனால் அதோ தெரிகிறது பாருங்கள் ஒரு கீற்று கொட்டகை என்று பிள்ளைக்கு காட்டியவர், அதில் நானும் தண்டபாணி சுவாமியும் இப்போது தங்கிக் கொண்டு கோயில் பூஜை செய்து வருகிறோம் என்றார்.
சிவப்பிரகாசம் பிள்ளை ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டார். இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கின்றன, ஒன்றிலுமே நான் கலந்து கொள்ள முடியாமல் போனது என்ன விதிப்பயனோ என்று தன்னை நொந்து கொண்டார். உடனே சின்ன சுவாமி, பரவாயில்லை பிள்ளைவாள், சந்தர்ப்பம் அப்படி அமைந்து விட்டது என்று அவருக்கு ஆறுதல் சொன்னவர், சரி நீங்கள் போய் ஆலய தரிசனம் செய்து வாருங்கள் என்றார். சின்ன சுவாமி இங்கே தரிசனத்தை முடித்துக்கொண்டு மேலே கந்தாசிரமத்துக்கு போய் பகவானையும் தரிசிக்க வேண்டும், வருகிறேன் என்று எழுந்தார் பிள்ளை. சின்ன சுவாமி எழுந்து, நல்லது செய்யுங்கள் என்று விடை கொடுத்து அவரை அனுப்பிவிட்டு ஓய்வுக்காக கீற்றுக்கொட்டகை நோக்கி நடந்தார். அடுத்த பகுதியில் ஸ்ரீ ரமணாசிரமம் தோன்றியதற்கான காரணத்தை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.